ஃபிட்னஸ் கிளப்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல அந்த வெயிட் லாஸ் பற்றி போடுறப்போ ஒரு மெழுகு ரொம்ப பெருசா இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், இந்த டயட் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அந்த மெழுகு அப்படியே உருகி அப்படியே ஸ்கல்ப்ட் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்ல வந்து வெயிட் லாஸ் நடந்த மாதிரி ஒரு பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளைண்ட் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபிட்னஸ் கிளப்ஸ்லயும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அப்படியே வெயிட் லாஸ் நடந்தாலும் அந்த பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கழுத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகி ரொம்ப லீனா இருக்கும், கைகள்லாம் பாத்தீங்கன்னா ஷேப்லெஸ்ஸா இருக்கும், எக்ஸஸ் ஃபேட் இருக்கும், அப்டமன் சைஸ்லாம் கூட மாறி இருக்காது. பட் வெயிட் லாஸ் நடந்திருக்கும். நம்ம ஃபேட் பெர்சன்டேஜ் மெஷர் பண்ணி பார்த்தா வெயிட் லாஸ் ப்ராசஸ் முன்னாடி என்ன நடந்துச்சோ எப்படி இருந்துச்சோ அதே ஃபேட் பெர்சன்டேஜ் தான் இருக்கும். பெரிய அளவுல ஃபேட் லாஸ் நடந்திருக்காது. இந்த மாதிரி அன்சைன்டிபிக் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் தவிர்க்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். BODY பாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாடி கம்போசிஷன். ஸோ முதல்ல நம்ம பாடி கம்போசிஷன்ல நல்ல மாற்றங்கள் வரணும். இப்போ ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம பாடியில வந்து ஃபேட் தனியா இருக்குது, ஃபேட் ஃப்ரீ மாஸ் தனியா இருக்குது. இந்த ஃபேட் ஃப்ரீ மாஸ் வச்சுதான் நம்ம இந்த ஃபேட் லாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இந்த ஃபேட் ஃப்ரீ மாஸ் வெயிட்ல வந்து நம்மளுக்கு பெரிய சேஞ்சஸ் ஆகக்கூடாது, முக்கியமா குறையக்கூடாது. மேபி கொஞ்சம் ஒரு 1 கிலோ 2 கிலோ கூடலாம். அப்படிப்பட்ட இந்த பாடி கம்போசிஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது நடந்தாதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். அடுத்து வந்து ஓவரால் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இதுலயும் நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம ஹெல்த்னா என்ன? நம்ம ஹெல்த்ல வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம இந்த குளுக்கோஸ் வேல்யூ, இந்த கொலஸ்ட்ரால் வேல்யூ, ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ், இது எல்லாமே ஒரு நேரோ ரேஞ்சில், ஒரு பெர்ஃபெக்ட் நேரோ ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ஹெல்தி ஸ்டேட். ஃபிட்னஸ் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய ரன்னிங் எபிலிட்டி, வாக்கிங் எபிலிட்டி, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ், ஏரோபிக் கெப்பாசிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பொட்டன்ஷியல், ஓவரால் ஃபிளெக்சிபிலிட்டி, இதெல்லாமே வந்துடும். இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்லி இன்டர்ட்வைன். நம்ம ஃபிட்னஸ்ல வந்து நம்ம கவனம் செலுத்தணும், அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகதான் செய்யும். அடுத்து வந்து டி வந்து டிசபிலிட்டிஸ் அண்ட் டிசீசஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம உடம்புல வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறோம், வெயிட் ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உடம்புல இருந்து டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்கு, இருக்க வாய்ப்பு இருக்கு. டிசபிலிட்டிஸ்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ்ல ஃபுல்லா ஸ்குவாட் பண்ண முடியாது, ஒரு ஃபுல்லா வந்து நம்ம வந்து லஞ்சஸ் பண்ண முடியாது, ஒரு புஷ்அப் கூட பண்ண முடியாது, ஒரு 100 மீட்டர்ஸ் கூட ஓட முடியாது. இதெல்லாமே டிசபிலிட்டிஸ்ல வந்துடும். ஸோ இந்த டிசீசஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் வந்து கவனம் செலுத்தி இதெல்லாம் அப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஒய் வந்து யங்கர். இப்போ நம்ம அந்த வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த வெயிட் லாஸ் ஜேர்னில ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோம், 1 இயர்க்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட நம்ம பாடி இப்போ வந்து டிசபிலிட்டிஸ் டிசீசஸ் இல்லாத அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது உடம்புல. பாடி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், பாடி காம்போசிஷன் பாசிட்டிவா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஓவரால் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னாவே நம்ம யங்கரா தானே இருப்போம், கொஞ்சம் யூத்ஃபுல்லா தானே இருப்போம். ஸோ அதனால நம்ம வெயிட் லாஸ் அந்த ஜேர்னில இந்த கடைசி அவுட்புட் வந்து ரொம்ப முக்கியமான அவுட்புட் என்னன்னா நம்ம யங்கரா இருக்கணும். நம்ம ஃபார் த கிவன் ஏஜ் நம்ம 40 இயர்ஸ் ஓல்டா இருக்கலாம், ஆனா ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு பர்சனுடைய அந்த அவுட்லுக் அண்ட் ஃபிட்னஸ் லெவல் கூட நம்ம டிரைவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த BODY கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம பாடி நல்லா அழகா ஸ்கல்ப்ட் ஆகி நம்ம யங்கரா இருந்திருப்போம், வெயிட் லாஸ் நடந்திருக்கும். அதை நம்ம தக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஹெல்தி ஏஜிங்.